வணக்கம் விபஸ், வெல்கம் பேக். இதுக்கு முன்னாடி இந்த கலைஞர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த ஹேர் லாஸ் ஆகுது, லைன்ஸ் வந்து சொன்னதுக்கு அவங்க பண்ண சம்பவத்தை அவங்க சொல்லியிருப்பேன். சரி, திரும்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேறு ஹாஸ்பிட்டல் வேணாம், இந்த வாட்டி காசு போனால் போது ப்ரைவேட்லேயே போய்க்கலாம்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே யூடியூப்ல ஃபாலோ பண்ணுற டாக்டர் ராடா சுப்பிரமணியம், பேர் கரெக்டாக சொல்லுங்க, டாக்டர் ராடா சுப்பிரமணியம் டெர்மட்டாலஜிஸ்ட் இல்லை ஸ்கின் அஸ்தட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்த்தேன் இங்க டி நகர்ல தான், பக்கத்துல தான். ஏதாச்சும் அங்க ஒரு வேலைக்கு ஒரு ஒர்க்குக்கு போகும்போது ஏதாச்சியா பார்த்து டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து வச்சு நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுதோ இன்னைக்கு தான் போயிட்டு வந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ பார்க்காத இன்னைக்கு இது நைட் அப்லோட் ஆகும். நான் ஆக்சுவலாக மத்தியானம் 1 மணிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு போய் பார்த்து வந்தேன். காலைல ஒர்க்கு போயிட்டு உள்ள போனவொடனே கொஞ்சம் படத்தம், நர்வஸு, பயம் எல்லாம் வந்தது. கொஞ்சம் உள்ள போய் உட்காந்தேன். கூப்பிட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்டாங்க. ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணேன். வெயிட்டு கேட்டாங்க, வெயிட் மிஷின் பக்கத்தில் இருந்துச்சு, வெயிட்டும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அப்பா உள்ளே போய் டாக்டரை பார்த்தாச்சு. சீரியஸாக பார்த்தோன்னே செம்ம பயங்க, வாயில இந்த வார்த்தையே வரல. ஏன்னா நம்ம எப்பவுமே சேனலில், டிவியோ இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு ஆளை டக்குன்னு டேரக்ட் இப்போது நான் என்ன சொல்றது, மற்ற எங்கேயாச்சும் மற்ற வேற ஹாஸ்பிட்டலோ இல்லை வேற டெர்மட்டாலஜிஸ்டோ, அதாவது நேரில் பார்க்க, அதாவது டிவிலையோ ஸ்க்ரீன்லையோ யூடியூப்லேயோ பார்க்காத ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் நம்ம பார்த்தா எனக்கு இருக்கு நர்வஸ். ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது. நான் திடீர்னு இப்போ டிவியில் யூடியூப்ல பார்த்த ஒரு டாக்டரை டக்க நேரில் போகும்போது வார்த்தை வரல. சரி, எப்படியோ கஷ்டப்பட்டு இதுக்கு டக்குன்னு வாயில வந்து சொல்யூஷன், வாயில இந்த ப்ராப்ளம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஹேர் லாஸ் ஆனது கிடையாது. சின்ன வயசு டேண்ட்ரஃப் இருக்கு, இப்போ அந்த இல்லை. அதே மாதிரி இந்த சென்டர் ஹேர் லைன்ல வந்து சின்ன கோடு வரல லேடிஸ்க்கு, அந்த மாதிரி எனக்கும் லைன்ஸ் வந்து எங்கள் அம்மா சொல்லுன்னா, உனக்கு முடி கம்மியாயிட்டே போகுதுடா, உனக்கு அடர்த்தியாக இருக்கும் முடி, உனக்கு எவ்வளோ கம்மியாக இருக்காது முடின்னு எங்கள் அம்மா சொல்லிச்சு. அது அப்படியே சொன்னேன். எங்கள் அம்மா சொல்லி உங்க முடியாட்டே கம்மியாக போயிட்டு, நான் லாங் ஹேர் வளர்க்குறேன், அதுலேயும் என்னுடைய ஹேர் கர்லி ஹேர் வேற, சுருத்த முடி வேற. ஸோ அதை மெயின்டைன் பண்ணணும். அது எப்படி மெயின்டைன் பண்ணி சத்தியமாக தெரியல. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். கடைசியில் பார்த்தா முடி ஷார்ட்டேஜ் ஆகுது, லைனும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்னன்னா முடி ஏதாச்சும் தின்னிங் ஏதாவது போயிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. அவங்க தான் சொன்னேன், ஹேர் அதாவது தின்னிங் இஷ்யூ வரக்கூடாது, சென்டர் கோடு நார்மல் தான், ஆனால் மேக்ஸிமம் அதை கம்மி பண்ணலாம், அது பண்ண நார்மல் தான் சொல்லியிருந்தாங்க. நானும் போனேன். லைன் வந்து முடி ரொம்ப லாஸ் ஆகுது. ஒருவேளை லாங் ஹேர்னால தெரியுதா இல்லை உண்மையிலே ஹேர் அதிகமாக கொத்துதான்னு தெரியல. ஆனால் லைன் வர ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் முடி கம்மியாகுதுனால தெரியும் காட்டினேன் அவங்ககிட்ட. அவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, உனக்கு டேண்ட்ரஃப் இருக்கா, அது இருக்கும். ஆமாம், டேண்ட்ரஃப் இருக்கு, சின்ன வயசு இருந்துச்சு. உங்கள் வீடியோ பார்த்துட்டா நான் இந்த மீரா சின்ன வெங்காயம் ஷாம்புலேருந்து சன்சிலுக்கு இந்த பேரத்தோனமி இந்த யூஸ் பண்ணுற ஷாம்புக்கு மாறினேன். அது மாறினதுலேருந்து ஹேர் கொஞ்சம் இந்த ட்ரை ஆக தப்பிச்சிருச்சு, ஆனால் ஃப்ரிஸ் ஆகுது. அதுக்கு நான் கோகோனட் இந்த சீரமும் யூஸ் பண்ணுவேன், இந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஆயில் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் வச்சுக்கிறதுக்கும். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆயில் யூஸ் பண்ணால் இன்னும் டேண்ட்ரஃப் அதிகமாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்கள் டவுட்டு, ஆயில் யூஸ் பண்ண டேண்ட்ரஃப் அதிகமாகனா இப்போ எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கிற மாதிரி அங்கங்கே லைட்டாக இச்சிங் வருது. லைட்டாக தலையை சேர்ப்போம்ல, அந்த மாதிரி இச்சிங் லைட்டாக வருது. ஆனால் சீவனா கொற்ற அளவுக்கு இப்போதைக்கும் வரல. ஏன்னா அந்த ஸ்கேல்ப் மசாஜ் ஒரு வீடியோ போட்டு இப்போ சொல்லியிருப்பேன்ல, ஸ்கேல்ப் மசாஜ் ஒன்று வாங்கினேன். அதை வச்சு குளிக்கும் போது எப்பவுமே கையில் தேய்க்கிறதுனால அவ்வளோ அழுக்கு போகாதுன்னு நினச்சி என்ன பண்ணேன், ஸ்கேல்ப் மசாஜ் வாங்கிட்டு அதை வச்சு எல்லாம் தலையை தேய்ச்சி குளிப்பேன். ஸோ இப்போ எனக்கு அந்த டேண்ட்ரஃப் வரல. ஆனால் அங்கங்கே லைட்டாக இச்சிங் வருது. மேபி இன்னும் டேண்ட்ரஃப் கூட லைட்டாக உள்ள அங்கங்கே ஒட்டிட்டு இருக்கோன்னு தெரியல. அதுவும் சொன்னேன். அவங்க டேண்ட்ரஃப்க்கும் ஒரு சீரம் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு ஒரு ஷாம்பு, அப்புறமா இந்த விட்டமின்ஸ் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சின்னா அதுக்கும் டேப்லெட்ஸ் வாங்கி தரோம் சொல்லி, அதுக்கும் அதாவது பிளட் டெஸ்ட் எடுத்து உனக்கு என்ன விட்டமின் டெஃபிஷியன்ஸாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். சரி அதுன்னு சொல்லி முதல்ல நர்ஸ்கிட்ட சொல்லுங்க, அவங்க பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனைக்கு கேட்டாங்க. ஒரு 4-5 ப்ராடக்ட் கண்டிப்பாக இது சொன்னாங்க. கண்டிப்பாக என் ஹேருக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டேண்ட்ரஃப்க்கு ஒரு சீரம் கொடுப்பாங்க, நல்லா தேய்ச்சிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக டீப் கண்டிஷனிங் ஹேர் மாஸ்க். நான் சொன்னேன், மேம் இந்த ஆன்லைன் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கப்புறமா லீவாங் கண்டிஷனரு, ஜெல்லு, மூஸு, ஹேர் மாஸ்க், டீப் கண்டிஷனர் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. கேட்டேன், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லை இது யூஸ் பண்ணியாங்கன்னு கேட்டேன். அவங்க எல்லாம் தேவையில்லை, குளிக்கிறதுக்கு முன்னாடி டேண்ட்ரஃப்க்கு அந்த சீரம் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு ஒரு ஷாம்பு கொடுத்தாங்க. செகண்டு
அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீரம் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி கழுவிடணும், வாஷ் பண்ணிட்டு. அதுக்கப்புறமா அவங்க கொடுத்த ஷாம்பு ஹேர் லாஸ்க்கு ஹேர் ஃபாலுக்கு ஒரு ஷாம்பு கொடுத்தாங்க. அது அப்புறமா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தலையை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் மாஸ்க், டீப் கண்டிஷ் ஹேர் மாஸ்க் ஒரு 2 to 10 minutes 30 minutes நினைக்கிறேன். நெட்டில் போகும்போது 5 to 10 minutes காட்டினாங்க. ஒரு 10 minutes வச்சு கழுவின ஹேர் டீப் கண்டிஷன் ஹேர் மாஸ்க்கு. அதுக்கப்புறமா நியூட்ரிஷன்ஸ்க்கு ஏதோ டேப்லெட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. வேற என்ன கொடுத்துன்னு சொன்னாங்க, இந்த தின்னிங் இஷ்யூ வருதுல அதுக்கு மட்டும் ஒரு சீரம் கொடுத்தாங்க. அது நைட்ல மொத்தம் ஒரு 2 drop 3 drop கரெக்டாக அப்ளை பண்ணி அந்த எங்கெல்லாம் தென்னிங் ஆகுதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணணுமா. ஃபேஸில் மட்டும் படக்கூடாதான், ஏன்னா ஃபேஸில் முடி வளர்ந்துருமா. ஸோ எங்கெல்லாம் ஹேர் தின்னிங் ஆகுதோ அங்கே மட்டும் அதை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி தூங்கிடும். கழுவக்கூடாதான். ஃபேஸில் பார்த்தா ஃபேஸில் கழுவிடணும், ஆனால் ஹேரில் மட்டும் கழுவக்கூடாது. கழுவாமல் அதை போட்டு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிடணும். ஸோ 4 items. இது ஸ்பான்சர் கிடையாது. நான் நேராக போய் எனக்கு பர்சனலாக ஹேர் நான் லாங் ஹேர் வளர்க்கறதுனால, அது கேர்லி ஹேரு டேண்ட்ரஃப் ஹேராக இருக்குது. இப்போ ஹேர் தின்னிங் இஷ்யூ இருக்கிறதுனால நான் போய் சொந்த செலவு போனேன். ஆக்சுவலாக ப்ரைவேட்டு கொஞ்சம் காசு அதிகமாக தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு பில்லு போகும்போது தெரியல. கிட்டத்தட்ட 4K கிட்ட போச்சு. 4K தாண்டிச்சு. கன்சல்டிங் பிஸ்னஸ் 700 தான். அதெல்லாம் மொத்தம் சேர்ந்து 4K தாண்டிடுச்சு. சரி, ஒரு பக்கம் கண்டென்ட்டாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் நமக்கும் ஒரு லாங் ஹேர் ஆசை இருந்துச்சு. அதுவும் இதோ சொல்லுங்க சார். ஒரு பெரிய பைய கொடுத்தாங்க. இதுல பேர் சரியா தெரியல, பாருங்க கொடுத்தாங்க. இதுல என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அங்க போனோடனே ஒரு புக்கு மேனுவல். இதுல என்னன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிக்கான ஒரு பேப்பர். நான் என்னென்ன தலைக்கு என்னென்ன தேவை இருக்கு, விட்டமின் B12, D3, அப்புறம் அயனு, HP நினைக்கிறேன் போட்டு இருக்காங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு, பின்னாடி திருப்பினா ஒரு இருக்கு இது லிஸ்ட். இது என்னன்னா நான் ஷாம்பு போட்டோன்னு, அதாவது நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் அது. அதாவது இந்த 6 months சப்ளிமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டவொடனே இந்த ஹேர் மாஸ்க் போடணும், ஸ்கேல்ப் மசாஜ் பண்ண லிஸ்ட் சொன்னாங்கல்ல ப்ரொசீஜர், அதெல்லாம் எழுதியிருக்காங்க. படிக்க முடிஞ்சோம். டாக்டர் கையெழுத்து வேறு, அதான் ஒரு ஆனால் பரவாயில்ல, டாக்டர் கையெழுத்தாலும் நல்லா கொஞ்சம் புரியாத மாதிரி எழுதியிருக்காங்க. அது ஒரு சந்தோஷம். இல்லை அவ்வளோதான் இருக்குது, இது தாண்டி எதுவும் இல்லை கிடையாது. இது போய் ஓரமாக வச்சுருவோம். இதுதானுங்க. இதை அவங்க லிஸ்ட்டு போட்டு சொல்லும்போது செம்ம குழப்பம். சொல்லப்போனால் டாக்டர் கட 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 சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு பக்கம் ஹார்ட் ரேட் ரைஸ் ஆகுது பயத்தில். என்ன இப்படி சொல்கிறாங்க, திடீர்னு நமக்கு தெரியுமா தெரியாதா, அவ்வளோ பயம் வந்துச்சு. ஏன்னா பேசும்போது வாய் திக்கிச்சு எனக்கு பயத்தில், அந்தளவுக்கு ஒரு நர்வஸ் ஆகிட்டேன். சரி, எப்படி வெளியே தரிசிருப்பாங்க, அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு வெளில கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தா தெரிஞ்சு போச்சு, ஹேர் ரீக்ரோத் ஃபார்முலா, அதாவது முடிய திரும்ப வளர வைக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. ஸோ அதுலேயே தெரிஞ்சு போச்சு. ஓப்பன் பண்ணி இல்லை ப்ரொசீஜர் போட்டிருக்காங்க பாருங்க. ஹேர் ரீக்ரோத் ஃபார்முலா டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட் பிராண்டு ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. 2-3 டாப்ஸ் எடுத்து தின்னிங் ஹேர் இஷ்யூஸில் ஸ்ப்ரே ஆகிக்கலாம். டாப்ஸ் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணணுமா. மசாஜ் பண்ணால் ஹேர் ரீக்ரோத் ஆகுமா. ஒன்று. செகண்ட், இது ஹேர் லாஸ்க்கான ஷாம்புவா. மின்டாப் ஷாம்பு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு. ஆக்சுவலி இன்னைக்கு சொல்லப்போனால் நீங்கள் ரொம்ப ராசி லக்கின்னு சொல்லலாம். ஏன்னா 2 நாளாக அவங்க அப்பார்ட்மெண்ட் கிடைக்காம 2 நாள் நான் தலை குளிக்கல. அதாவது ஹேர் மட்டும் வாஷ் பண்ணல, 2 நாள் விட்டு 3ஆம் நாள் இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ண டேட்டு. ஸோ கரெக்டாக இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் போனோம். நான் டாக்டரை பார்த்தாலும் இன்னைக்கு எனக்கு ப்ராடக்டாக வாங்க கரெக்டாக லக்கியாக இருந்துச்சு. ஏன்னா திரும்ப நான் 2 நாள் வெயிட் பண்ணி இதை யூஸ் பண்ண தேவையில்லை. இன்னைக்கே நான் யூஸ் பண்ணேன். இன்னைக்கு ஆக்சுவலாக ஹேர் வாஷ் பண்ணோம். இந்த வீட்டை கடைசியில் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலை எப்படின்னு காட்டிடுறேன். அப்போ ஹேர் வாஷ் பண்ணி அவங்க டிஷர்ட்லாம் போட்டு எல்லாம் முடிஞ்சுக்காம எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஷார்ட்மாக காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க. அது முடிஞ்சிச்சு. ஷாம்பு போட்டதுக்கப்புறமா இதோ இதுதான் ஹேர் மாஸ்கா, டீப் கண்டிஷனிங் ஹேர் மாஸ்கா. இது என்ன பண்ணால் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஹேரில் போட்டு கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா வாஷ் பண்ணிடணுமா. இதுதான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க திரும்ப நம்ம கேட்க தேவையில்லை. ஏன்னா அந்த ப்ராடக்ட் பேரை பார்த்து ஒன்று ரீக்ரோத் சீரம். ரீக்ரோத் சீரம்னால அந்த சீரம்
க்ளீன் பண்ணக்கூடாது. ஒன்று ரீகோ சீரம் இருக்குல்ல, அதை க்ளீன் பண்ணக்கூடாது. அது ஹேர்லேயே இருந்துக்கிட்டு ஸ்கேல்ப்லே ஒரு வேலை செய்யும். ஸோ அதுக்கு நம்ம க்ளீன் பண்ணுறதுல நைட்டில் மொத்தம் இப்போ நம்ம குளிச்சு முடிச்சுட்டு நைட்டில் மொத்தம் அதை அப்ளை பண்ணிட்டு தூங்கிட வேண்டியதான். இது கீட்டகோசனல் கீட்ட ஸ்பெல்லிங் சரியாக வரல. நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிட்ட வேணா வைக்கிறேன். ஓகே. கீட்டகோசனல் ஸ்கேல்ப் சொல்யூஷன், ஹேர் க்ளோன் ஸ்கேல்ப் சொல்யூஷன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வேண்டியது. குளிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கேல்ப்ல போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு குளிக்கணும். அதாவது கிளியராக வாஷ் பண்ணிட்டு குளிக்கணும். இதெல்லாம் ஓகே, 4 ப்ராடக்ட் எல்லாம் ஓகே, யூஸ் பண்ண வேண்டியது. இதன் அட்வான்ஸ் ஹேர் க்ரோத் ஃபார்முலா வித் ட்ரிச்சோ பூஸ்டர்ஸ், ஸ்ட்ரென்தனிங், நெத்தில் எக்ஸ்ட்ராக்ட், காஸ்டிரியம், எல்லாம் இருக்கு. ஆமாம் பாய், பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அட்வான்ஸ் ஹேர் க்ரோத் ஃபார்முலா எல்லாம் ஓகே. பண்ணு அங்கே சொன்னாங்க லிஸ்ட் போட்டு இதெல்லாம் இந்த டேட்ல இருக்கிற மாதிரி எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி. இன்னைக்கு தஸ்டேனா தஸ்டே 2 யூஸ் பண்ணணும். சரி, ஏதோ 2-3 எடுப்போம். அட பாவீங்களா, ஏங்க என்ன பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு, புரியல, பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு எந்த விட்டமின் டெஃபிஷியன்சியா இருக்கோ. ஏன்னா நான் இப்போ பண்ற ஒர்க்குக்கு நான் சாப்பாடுல எந்த அளவுக்கு விட்டமின்ஸ் உடம்புல இருக்குன்னு தெரியாது, என்னென்ன விட்டமின் சாப்பிட்றன்னு தெரியாது. ஸோ எதுவுமே குத்துமதிப்பா இல்லாமல் ஏதோ குத்துமதிப்பா சாப்பிட்டுட்டு இருக்கேன், வாய்க்கு வந்தது. ஸோ இந்த விட்டமின் டெஃபிஷியன்சினால கூட ஹேர் க்ரோத் ஏதாவது கம்மியாக இருக்கலாம். அதுக்கு அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட சொல்லியிருக்கலாம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி இது விட்டமின் சி, மெத்தியோனைன், அயன், மெக்னீஷியம், ஜிங்க், இதுல எல்லா விட்டமின்ஸ் இருக்குங்க. அப்புறம் எனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. இவங்களே எல்லா சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றுத்துல விட்டமின் சி, ஜிங்க் இருக்கு. இன்னொன்று எடுப்போம். இது பார்த்தீங்கன்னா ஜெயின்சிங் லாக்டிக் ஆசிட். இது வேலை மினரல்ஸ், கொஞ்சம் பேர் டிஃப்ரெண்டா இருக்கு வேலை நுழையில. தென் லிவர் ஆயில், காமா லைசானிக் ஆசிட், இதுவும் ஆசிட்ஸ் தான். மிடில் என்ன இருக்கு? கோரல் கால்சியம் வித் விட்டமின் அண்ட் மினரல்ஸ். இதுல ஜிங்க் இருக்கு, மெக்னீசியம், எல்லாம் ஒரே விட்டமின்ஸ் தான். லாஸ்ட்டுக்கு கடைசி எடுப்போம், லாஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எடுப்போம். அமோனியா ஆசிட் வித் விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் ஓகே. இதுவும் அதே தான். மூணுத்துல, அதாவது எல்லாத்துலயுமே ஒரு சில விட்டமின்ஸ் வந்து காமனா தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு என்ன வெள்ளவும் தொலைய மாட்டேங்குது, வெள்ளவும் தொலை. இதுல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸா இருக்கு. ஆனா எல்லாரும் ஜிங்க், பயோட்டின், விட்டமின் B12. இதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கா? அட பாருங்களா, எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னா இப்போ எந்த மாசம்? இது ஜூலை. சந்தோஷம் தான், எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னு பயந்துட்டேன். பரவாயில்லைங்க, அடுத்த வருஷம் தான் எக்ஸ்பைரி டேட் முடிய போகுது. சந்தோஷம், பொறுமையாக யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஏன்டா மாத்திரைக்கு எக்ஸ்பெக்ட் அவ்வளோ சீக்கிரமாக முடியுதான் பார்த்தேன். ஆக்சுவலாக ஜூன் மாதம் முடியுதுன்னு போது பயந்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தா ஜூன் மாதம் 27, இது 26 தானே. எக்ஸாம் மேல், ஓ ஆம்பளைக்கு தனியாவா? என்ன பிராண்டுன்னு தெரியல. ஆக்சுவலாக தலைக்கு 4 ப்ராடக்ட், அதாவது ஒரு நைட்டில் ஒன்று தேய்க்கிறதுக்கும் பிஃபோர் வாஷிங் ஒன்று தேய்க்கிறதுக்கும் 2 சீரம்ஸு, ஷாம்பு வந்து கண்டிஷனர். அதாவது ஒரு டேண்ட்ரஃப்க்கு ஒன்று, ரீக்ரோத்துக்கு ஒன்று சீரம்ஸு, கண்டிஷனர் டீப் கண்டிஷனிங் வந்து, அப்புறமா ஷாம்பு, இது ஒன்று. ஆனால் எங்கள் டவுட்டு, எதுக்கு நீங்கள் பிளட் டெஸ்ட் சொன்னீங்க? இதான் என் டவுட்டாக இருக்குது. பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்கள எல்லா என்ன சொல்கிறது, எல்லா விட்டமின்ஸ் எழுதி கொடுத்தாங்களே. இவங்க பார்க்குறேன்,
இதுல இருக்கிற மேஜர் இது விட்டமின் B12, விட்டமின் D3, அயன், HP ஏதோ கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல நீங்க ஆல்ரெடி நியூ சப்ளிமெண்ட்ஸை கொடுத்தீங்களே, அப்புறம் எதுக்கு நீங்க இதெல்லாம் நான் புரியல. ஆனா ஒண்ணுங்க, ஆனா கண்டிப்பா நான் இந்த பிளட்டை செலுப்பேங்க. பிளட்டை செலுத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது நாளைக்கு பிளட்டை செலுத்து என்னென்ன நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சி, அதாவது கம்மியா இருக்கோ டெஃபிஷியன்சியா இருக்கோ அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கேற்ற மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது நம்மளே வாங்கலாம். நம்ம வாங்குறது ரிஸ்க்குன்னு சொல்லி தேவை சொன்னாங்க. நம்மளே வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதாவது நமக்கு என்னென்ன விட்டமின்ஸ் அவங்க சொல்றாங்களே, நான் மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் ஆன்லைன்ல இருக்கு இல்லை வாங்கலாமா கேட்டேன். அவங்க தேவையில்லை, என்னென்ன விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சியா இருக்கோ அதை மட்டும் வாங்கினா போ சொல்லியிருந்தாங்க. என்ன இருந்தாலும் நமக்கு மல்டி விட்டமின்ஸ் வாங்குறதுன்றது எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் பிளட்டை செலுத்திட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ தாங்க மொத்தம் 4 ப்ராடக்ட் தலைக்கு, ஒன்று மட்டும் உடம்புல போடணும், உடம்புல போனால் வாயில போடணும். பிஃபோர் வாஷிங்கு நைட் டைம் மட்டும் சீரம்ஸு, அப்புறம் ஒரு ஹேர் மாஸ்க், ஒரு ஷாம்பு. இப்போதைக்கு என் தலையை காட்டுறேன். ஹேரை பார்த்தா தெரியுங்க, உங்க லைன் தெரியலன்னு தெரியுங்க, காட்டுறாருங்க. மிடில் லைன் வருது. எனக்கு இது மாதிரி தின்னாதே கிடையாது. வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு அடர்த்தியான முடி இருக்குதான்னு சொல்லிட்டு. அடர்த்தியான முடி இருக்கிறதுக்கு லைன் வந்து சத்தியம் பண்ணல. குளிச்சுனா நான் உங்களுக்கு குளிச்சதான் காட்டுவேன். கரெக்டாக அப்படியே மிடில் லைன் இருக்கும். லைன் இல்லாமல் அந்த ஹேர் அப்படியே சைடு சாஞ்சிடும். லேடிஸ்க்கு லைன் பார்க்கலாம், ஏன்னா அவங்க அப்படியே ஜடை போட்டுருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஜெனட்டிக்கலாகவே அந்த மாதிரி ஹேர் வளைய இருக்கு. நம்ம மேக்ஸிமம் பேக் சைடு போவோம், பேக் சைடு தான் முடிவு சாயும். நம்ம கேட்டு ஹேர் லைன் வந்து தெரியல. பார்த்துலுங்க, அங்கே லைட்டாக இச்சிங் இருக்கு சொல்லுவீங்க. ஆக்சுவலி தலையில் எண்ணெய் இருக்குது, இப்போது நல்லா தெரியும் நினைக்கிறேன். தலையில் ஃபுல்லாக எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் வச்சு தான் காலைல ஃபுல்லாக வேலை பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயில் வச்சு டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப் இன்னும் அதிகமாக சொல்கிறாங்க. ஆனால் என் டவுட்டு, டேண்ட்ரஃப்ன்றது நான் எந்த டாக்டர் பார்த்தேன் யூடியூப்ல தான், தமிழ் செல்வன் அண்ணாவோட ஒரு டாக்டர் பேசியிருப்பாரு. அவர் பேத்தினா முடிஞ்ச கீழே டைப் பண்ணுறேன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க, இல்லை மேலே ஸ்க்ரீனில் போட பார்க்குறேன். அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவங்க இந்த டேண்ட்ரஃப்க்கு இவ்வளோ சீரம்ஸ் இருக்கு, அதாவது எவ்வளோ சீரம்ஸு அவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி அவ்வளோ காசு வாங்க, லட்சம் காசு செலவு பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அவர் தான் சொன்னார், டேண்ட்ரஃப்ன்றது சீபம் ஆயில் அதிகமாக சுரண்டு அது ஸ்கேல்ப்லேயே காஞ்சி ஃப்ளேக்ஸ் ஆகிடும். அந்த ஃப்ளேக்ஸ் தான் டேண்ட்ரஃப். ஸோ நம்ம அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணாலே போதும், அங்கே டேண்ட்ரஃப் வராது. இன்னொன்று, ஆயில் திரும்பவும் பட்டுச்சுன்னா, இப்போ ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்கு அந்த தலையை வாஷ் பண்ண உடனே அவங்களுக்கு தான் ட்ரை ஆயிடும். ஸோ அவங்க எண்ணெயை வச்சா பிரச்சனை இல்லை மேக்ஸிமம், என்னோட கெஸ்ஸிங். ஆனால் காம்பினேஷன் ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்கு 1 நாள்லேருந்து 2 நாள் 3ஆம் நாள், அதாவது 1 டே ஊற்று பக்கத்து நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் சீபம் மாதிரி சுரக்கும். ஸோ அப்போ மட்டும் நம்ம அதை வாஷ் பண்ணணும். அது முன்னாடி வரைக்கும் ஸ்கேல்ப் லைட்டாக ஒரு ஈரப்பதம், அதாவது ஒரு சின்ன மாய்ஸ்சர் இருக்கும், நம்ம எண்ணெயை வைப்போம். ஆனால் இந்த டவுட்டு, 2 நாளுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணிட்டா கூட, அதாவது அது சுரக்கிறது 2 நாளுக்கு அப்புறம், காம்பினேஷன் ஆஃப் ஸ்கேல்ப் அந்த நார்மல் ஸ்கேல்ப் சொல்கிறேன். இந்த 2 இதுக்குமே 2 நாள் இல்லை 1 நாள் கழிச்சு தான் ஆயிலே சுரக்கும். ஸோ நம்ம 2 நாள் கழிச்சு ஏர் வாஷ் பண்ணி நல்லா இந்த ஸ்கேல்ப் மசாஜ் வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த சீவ மாதிரி மொத்தம் க்ளீன் ஆகிடும். திரும்ப நம்ம எண்ணெய் வச்சாலும் 2 நாள் கழிச்சு திரும்ப க்ளீன் பண்ணுறோம். ஸோ நான் அதான் யோசிக்கிறேன். அவங்க எண்ணெயை வச்ச எதுவும் டேண்ட்ரஃப் ஸ்கேல்ப் அதிகமாக சொன்னாங்க. ஆனால் என் டவுட் என்னன்னா, ஆயில் வச்சாலும் நம்ம அந்த ஸ்கேல்ப்பை நல்லா ப்ராப்பராக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அங்கே சரியா அந்த சீபம் ஆயில் வந்து காஞ்சி கருவாடாய் அங்கே ஒத்திட்டு ஃப்ளேக்ஸ் ஆக வேண்டிய வாய்ப்பும் இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் இப்படி அண்ணாலே அவ்வளோ டேண்ட்ரஃப் அது முடியல ஃபுல்லாக ஒட்டிட்டு இருக்கும், அவ்வளோ டேண்ட்ரஃப் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தாலும் தெரியும் நினைக்கிறேன். எனக்கு அந்த எண்ணெயை வச்சா கூட டேண்ட்ரஃப் ஃப்ளேக்ஸாக எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல. நானும் சீப்பு வச்சு கூட நல்லா தேய்ச்சி பார்த்தேன், ஆனால் எனக்கு எங்கேயுமே டேண்ட்ரஃப் இருக்கிற மாதிரி தெரியலையே. நீங்களே பாருங்க, எங்கேயுமே டேண்ட்ரஃப் இல்லை. ஆனால் ஹேர் ரொம்ப தின்னிங் ஆகிட்டு இருக்கு, அது ஏன் தெரியல. டேண்ட்ரஃப் எல்லாம் இச்சிங் இருக்கு அங்கங்கே லைட்டா. மேபி டேண்ட்ரஃப் தானேங்க, ஒன்றும் இல்லை. தலையில வச்சுட்டு இந்த நகத்தை வச்சு நல்லா சுரண்டிங்கன்னா அந்த சீவ மாதிரி ஒரு தான் இச்சிங்க. அதோ என் கையில இருக்கு.
சீபம் ஆயில். ஆக்சுவலாக இதான் இச்சிங் வருதுன்னு நினைக்கிறேன். சீபம் ஆயில். ஓகே காய்ஸ், இது சத்தியமாக சொல்கிறேன், நான் ரோஸ்டோ உடுத்தோ இல்லை ஃப்ராடோ கிடையாது. ஜஸ்ட் கலைஞர் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் போனால் பரவாயில்ல. ஆனால் சில டவுட்ஸ் மட்டும் இருக்குது. இந்தியிலேருந்து நான் ஆயில் வைக்க சுத்தமாக நிப்பாட்டிட போகிறேன். ஏன்னா அவங்க ஆயில் வச்சு டேண்ட்ரஃப் அடிமோ சொன்னாங்க. ஸோ இதிலேருந்து நான் சுத்தமாக ஆயில் வைக்க நிப்பாட்டிட போகிறேன். அதுக்கப்புறமா இந்த இச்சிங்கில் தான் வருது எனக்கு. அது இன்னைக்கு அது இச்சிங் வரக்கூடாது, ஆக்சுவலாக வருது. மேபி இன்னிலேருந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த 5 ப்ராடக்ட் கண்டினியூஸாக 3 மாதம் டெஸ்ட் பண்ணிட்டு உங்கள் திரும்ப வீடியோ போகிறேன். அப்போ எனக்கு ஹேருக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்காதான் பார்த்துருவோம். கரெக்டாக 3 மந்த்ஸ் கழிச்சு 10 மந்த்ஸில் தாண்டிடுமோ தெரில. உங்களுக்கு ஏதாவது ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட், ஏதாவது இந்த கேப் மழையதோ ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிடுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போட பார்க்குறேன். இப்போதைக்கு தாங்க ஜஸ்ட் வாங்கி வந்துட்டேன். இன்னைக்கு குளிச்சு முடிச்ச உடனே ஒரு சின்ன ஷார்ட்மா உங்களுக்கு காட்டிடுறேன். தலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டீப் கண்டிஷனில் பணமாக தலை எப்படின்னு காட்டிடுறேன். அதுக்கப்புறமா 3 மாதம் கழிச்சோ இல்லை எப்பயாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் போது உங்களுக்கு வேணும் வீடியோ போடுறேன். ஆனால் எப்பயும் டவுட்டாக இருக்கு ப்ரோ, இந்த கீட்டகோசன்ஸ் இருந்தானே அந்த டேண்ட்ரஃப்க்கு, அது எதுக்குன்னு சத்தியமாக புரியல. அதுவும் ஹேர் மாஸ்க்கு ஷாம்பு ஓகே, அப்புறம் நைட்டில் டேண்ட்ரஃப் அதாவது கீட்டகோசன் சீரம் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி, அப்புறம் இந்த டேப்லெட்ஸ். எனக்கு ஒன்று தான் டவுட்டு, இது மட்டும் எதுக்குன்னு தெரியல. ஏன்னா டேண்ட்ரஃப் வந்துட்டு சீபம் ஆயில் தான். அந்த சீபம் ஆயில் காஞ்சிடும். அந்த காயத்துக்குள்ளே நம்ம 2 நாளுக்குள்ள வாஷ் பண்ணி வச்சு தான் அந்த சீபம் ஆயிலுக்கு வேலை இருக்காது. அது ஏன்னு பார்ப்போம். இப்போதைக்கு வாங்கி வந்திருக்கேன், யூஸ் பண்ணி இன்னைக்கு ரிசல்ட் சொல்லிட்டு 3 மாதம் கழிச்சு அவங்க வீடியோ போடுறேன். அண்ட் ஒன் திங், எல்லாரும் இந்த ஜனநாயகத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தாச்சு. கூடிய சீக்கிரம் ரிவ்யூ வந்துடும், வெயிட் பண்ணுங்க. நான் ஷவர் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற ஹேர் இதுதான். வரைக்கும் கம்பியை போட்டிருக்கேன். கம்பி கட்டி ஒன்று காட்டுறேன். அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன ஒரு சீரத்தை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்கேப்பில் மட்டும் போட்டு வாஷ் பண்ணிட்டு, அப்புறம் அவங்க கிட்ட ஷாம்பு மட்டும் இருக்கா, ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணி. ஆனால் ஒன்று சொல்லி காய்ஸ், இந்த ஷாம்புல நோய் ரொம்ப கம்மியாக வருது. ரொம்ப நோய் வந்து மெஜாரிட்டி ஆஃப் அந்த நேச்சுரல் இருக்குள்ள, நேச்சுரல் எதுவுமே ஸ்டிப் அவுட் பண்ணாமல் சேஃபாக ஹேரை வந்து க்ளீன் பண்ணுது. அது ஒன்று. அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க் போட்டாச்சு. ஹேர் மாஸ்க் போட்டுட்டு அப்புறம் நான் வாங்கின கண்டிஷனர் இருந்துச்சு, அதுவும் போட்டேன். ரெண்டுமே ஹேரில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டு நல்லா ஹேர் ட்ரை ஆக்கிட்டு, இப்போ கொஞ்சமாக அந்த ஹேர் சீரம் இருந்துச்சு, அந்த ஹேர் சீரம் மட்டும் ஹேரில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணேன். ஸோ ஒரு டேண்ட்ரஃப்கான சீரமு, ஒரு ஷாம்பு, ஹேர் மாஸ்க்கு, கண்டிஷனரு, ஒரு ஹேர் சீரம், மொத்தம் 5 ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஹேர் பார்க்க வந்துட்டு ஃப்ரிட்ஜ் இல்லாமல் தான் இருக்குது, சுத்தமாக ஃப்ரிட்ஜ் ஆகலை. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லியாக ரொம்ப ஷைனிங்காகவும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக அடர்த்தியாக அந்த மாதிரி தெரியல. ஃப்ரிட்ஜி மாதிரி தெரியுது, அதான் உங்களுக்கு பார்த்து தெரியுங்க, ஃப்ரிட்ஜி மாதிரி இருக்கு. ஆனால் கை வச்சா ஃப்ரிட்ஜ் ஆகாது, கை நல்லா சாஃப்டாக ஸ்லைட் ஆகிட்டு போயிடும். ஸோ பார்க்கறது ஃப்ரிட்ஜ் மாதிரி அந்த ஃப்ரிட்ஜ் இல்லை. ஏன்னா ஃப்ரிட்ஜாக இருந்தால் டீஹைட்ரேட்டர்னு சொல்லுவாங்க, டீஹைட்ரேட்டர் தான் ஃப்ரிட்ஜாக இருக்கும். ஏன்னா கேர்ள் ஆகாது. இந்த மாதிரி கேர்ள் ஆகிறதுனாலே முடி சூட்டி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அழுத்தி இருப்பாங்களே, அந்த மாதிரி அழுத்தாமல் இந்த மாதிரி கேர்ள் ஆகிறதுனால அப்போது ஹேர் ஹைட்ரேட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஹைட்ரேட் ஆகல, தேவையான அளவுக்கு ஓரளவு ஹைட்ரேட் இருந்தால் லைட்டாக கேர்ளாக இருக்குது. ஸோ ஹைட்ரேட் இருக்கிறதுனால இது ஃப்ரிட்ஜ் கிடையாது. ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஹைட்ரேட்டாக இருக்காது, டீஹைட்ரேட்டாக இருக்கும். ஸோ இதுதான் எடுத்தவொடனே ஒரே நாளில் ஹேர் வந்துட்டு எடுத்தவொடனே சூப்பர் டாப் டக்கர் அந்த மாதிரிலாம் ஆகாது. இது ஜஸ்ட்டு ஒரு நாள் ப்ராக்டிஸ் மட்டும்தான். நான் திரும்ப திரும்ப வீடியோ போட மாட்டேன். இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்க கொடுத்த அந்த சப்ளிமெண்ட்ஸு சீரம் எல்லாம் காலியாக ஒரு 3 மாதம் 4 மாதம் யூஸேஜுக்கு அப்புறமா அவங்க எப்போ பெட்டர் ரிசல்ட் ஆகுதோ அப்போ போடுறேன். 3-4 மாதம் கழிச்சு ரிசல்ட் ஆகலைன்னா அதை அவங்க தான் போய் கேட்கணும், என்னன்னு தெரியல. இதை தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். குட் பாய்.